வணக்கம் மக்களே. நாட்டு நிகழ்வு நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பயனுள்ளதா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது நிறைய பேத்துக்கு கிடைக்காம இருக்கு. அதாவது சில காரணங்களால் தவிர்க்கப்பட்டு அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு போய் சேராம இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பலருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன காரணம்? ஏன் பாதி பேத்துக்கு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 ஏன் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எதனால அப்படின்னா, நிறைய பேரு அரசு வேலையில இருக்காங்க. கை நிறைய சம்பளம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த மகளிர் ரூ. 1000 தொகை போறது இல்ல. அதே மாதிரி வங்கி கணக்குல நிறைய அமௌண்ட் சேமிச்சு வச்சிருக்கவங்களுக்கும் முறையான அட்ரஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுல முறையான அட்ரஸ் இல்லாதவங்களுக்கும், அதே மாதிரி பென்ஷன் அதிகமா ரிட்டையர்டு வேலையில இருந்து, அதாவது கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பென்ஷன் அதிகமா வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ரூ. 1000 அப்படிங்கிறது போய் சேராம இருக்கு. அவங்களுக்கும் விரைவில் சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. புதிய அறிவுப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நிறைய பக்கம் முகாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த முகாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முகாமா தான் நம்ம சொல்லணும். நிறைய டைம் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு 2 months ஒன்ஸ் பார்த்தோம்னா முகாம் போட்டுட்டே இருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் அட்ரஸ் சரியில்லை, ஆதார் கார்டில் அட்ரஸ் சரியில்லை அப்படிங்கிறவங்க அந்த முகாம் மூலியமா போயிட்டு அவங்களுடைய அட்ரஸை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அட்ரஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வாடகை வீட்டில் இருந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறோம்னா நம்மளுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ரூ. 1000 பணம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுடைய அட்ரஸ் தவறாக இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், அட்ரஸை ரீசெக் பண்ணி அதை சரி பண்ணுங்க. முகாம் 1 months 2 months ஒருக்கா போட்டுட்டே இருக்காங்க. அந்த முகாம்ல போயிட்டு நீங்க எழுதி கொடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வேற பக்கம் இருந்தோம், இப்ப வேற பக்கம் இருக்கோம், எங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இந்த முறையான அட்ரஸ்ல நாங்க போடணும், எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய ரேஷன் கார்டு கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த ரூ. 1000 பணம் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அட்ரஸ் அப்படிங்கிறது தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு துணை முதல்வர். முக்கிய அறிவிப்பா அதை சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் வேற வரப்போகுது. நிறைய ஆவணங்கள் நிறைய, அதாவது பொருட்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 இதுவரை வாங்கவே இல்லையா? விரைவில் வெளியாக போகும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். சென்னை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை திட்டம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்காரு. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்த அறிவிப்பும், விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் குறித்த அறிவிப்பும் சீக்கிரமா வெளியாக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதற்கு முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், நான் அதை ஆல்ரெடி சொன்னேன்ல, கவர்மெண்ட் ஒர்க்ல பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க அதை பத்தி சொல்றாங்க. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. நம்ம சொன்ன அப்டேட்ஸ் தான், அதை தான் சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி, அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் ஒர்க்ல இருந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி ரூ. 1000 தர்றதுக்கான எல்லா வழிமுறைகளையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அப்டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரூ. 1000 பணம் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த அமௌண்ட்டும் இல்லை, எங்களோட பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் அதிகம் இல்லை, அப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. எதனால அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அதுக்கும் தமிழக அரசு வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் ஏன் எங்களுக்கு வந்து ரூ. 1000 வரல, நாங்க எந்த கவர்மெண்ட் வேலையிலையும் கிடையாது, அப்புறம் ஏன் எங்களுக்கு எந்த சொத்துமோ நிலமும் இல்லை, அப்புறம் ஏன் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதார் எண்ணை வந்துட்டு உங்களுடைய பேங்க் வங்கியில இருக்க அந்த கணக்குல, அதாவது பேங்க்ல உங்களுடைய இது அக்கௌண்ட் நம்பரோட ஆதார் எண்ணை இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரூ. 1000 பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய ஆதார் எண்ணையும் இணைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு தமிழக அரசு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேங்க் வங்கியில் அக்கௌண்ட் நம்பரோட சேர்த்து உங்களோட ஆதார் எண்ணையும் முடிஞ்ச வரை இணைச்சிருங்க. இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து நம்புறோம். இது மாதிரி தமிழக அரசை பத்தின அப்டேட்ஸோ இல்ல நாட்டு நிகழ்வுகள் என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு போட்டுட்டே இருக்கும். வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி.